மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அல்லது எதிர்பார்ப்பு என்ன என்று கேட்டால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதுதான் என்று பலரும் பதில் சொல்வார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு நாங்கள் நீண்ட கால முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக தரமான கல்வி, உடற்பயிற்சி உட்பட்ட விளையாட்டு நடவடிக்கைகள், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், ஆன்மீக நடவடிக்கைகள், மனித உறவுகளை பேணுதல் என்று பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் சிலர் குறுகிய வழிகளில் இந்த மகிழ்ச்சியை பெற முயற்சிக்கின்றனர். இன்று பாடசாலை செல்லும் சில மாணவர்கள் கல்வியில், விளையாட்டுகளில், பாடசாலை உறவுகளில் உள்ள ஆர்வத்தை இடைநடுவில் இழந்து பாடசாலைகளில் இருந்து விலகுகின்றனர். வேலைக்கு செல்லும் சில இளைஞர்களும் அப்படியே. இன்னும் சிலர் வேலைக்கு செல்வதையே தவிர்க்கின்றனர். என்ன காரணம்? இவர்கள் குறுகிய வழியில் சந்தோஷத்தை பெற போதைப் பொருட்கள் என்ற அரக்கனுக்கு அடிமையாகியவர்கள். சமூகத்திற்கு இதன் பின்விளைவுகள் என்ன? நாட்டில் கல்வி கற்போரின் எண்ணிக்கை, கல்வியின் தரம் குறைகின்றது. விளையாட்டுத்துறை பின்னடைய தொடங்குகிறது. தொழில்களுக்கு செல்வோரின் எண்ணிக்கை குறைகின்றது. மருத்துவமனைகள் போதைப் பொருள் பாவனையாளர்கள் நிறைகின்றனர். சுகாதார செலவுகள் அதிகரிக்கின்றன. சாலை விபத்துக்கள், சாலை மரணங்கள் அதிகரிக்கின்றன. குடும்பங்களில் அமைதி குலைகின்றது. சமூகத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கின்றன. நாட்டில் பாதுகாப்பு செலவினம் அதிகரிக்கின்றது. ஆனால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைய தொடங்குகின்றது. ஆகவே போதைப் பொருள் பாவனை என்பது ஒரு நாட்டுக்கு சாபக்கேடு என்பது வெட்ட வெளிச்சமாகின்றது. போதைப் பொருள் முதலீட்டாளர்கள், கடத்தல்காரர்கள், விநியோகஸ்தர்கள், பாவனையாளர்கள் உள்ளிட்ட வலையமைப்பை இயக்குபவர்கள், அதற்கு உதவுபவர்கள் நம் கண்களுக்கு புலப்படாமல் அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இந்த மறைக்கரங்கள் இப்போது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்துள்ளது. இலங்கை போலீசார், இந்தோனேஷிய அதிகாரிகள் மற்றும் இன்டர்போல் இணைந்து நடத்திய சிறப்பு வேட்டையில் கெஹல்பத்ர பத்மே, கமாண்டோ சாலிந்த, பெக்கோ சமன், தெம்பிலி லஹிரோ, பானந்துர திலங்க ஆகிய பாதாள உலக போதைப்பொருள் மாஃபியாக்காரர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டனர். இது வெறும் கைதல்ல, நம் நாட்டின் அடியில் முளைத்திருக்கும் கருப்பு அரசின் ஆணிவேரை களையும் தைரியமான முயற்சி. இதே வேளையில் நாட்டுக்குள் இன்னொரு அதிர்ச்சியும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. முன்னாள் SLPP பிரமுகர் சம்பத் மனம்பேரி கைதான பின்பு அவர் அளித்த தகவல்கள் பல அரசியல் நிழல்களை அம்பலப்படுத்த தொடங்கியுள்ளது. அவரது வாக்குமூலங்களில் போதைப் பொருள் வணிகம் மற்றும் அரசியல் தொடர்புகள், மேலும் வசீம் தாஜுதீன் கொலை வழக்கிலும் சமீபத்தில் நடந்த கஜா கொலை வழக்கிலும் இணைப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இது தெளிவாக ஒரு உண்மையை சொல்கிறது. இந்த மாஃபியா வெறும் போதைப் பொருள் வியாபாரம் அல்ல, இது ஒரு மறைமுகமான அரசை உருவாக்கியுள்ளது. இந்த மறைமுக அரசு நம் நாட்டின் சட்டத்தை, நீதியை, பொருளாதாரத்தை, ஏன் சமூக வாழ்க்கையை கூட சிதைத்து வைத்திருக்கிறது. அரசாங்கம் இப்போது ஒரு கடினமான ஆனால் தேவையான முடிவை எடுக்க வேண்டும். பின்னணியில் நூல் இழுக்கும் பெரிய கைகளை பிடிக்க வேண்டும். அரசியல் அடையாளம், பணத்தின் வலிமை எதுவும் பாராமல் இந்த நாட்டை விழுங்கும் அந்த இருண்ட வலையினை முறியடிக்க வேண்டும். நாம் மக்களாக அமைதியாக நிற்க முடியாது. இது நம் நாட்டின், எமது குழந்தைகளின் எதிர்காலம். ஒவ்வொரு குடிமகனும் இப்போதே எழுந்து குரல் கொடுக்க வேண்டும். போதைப் பொருளுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக, மறைமுக கருப்பு அரசுக்கு எதிராக ஒரு பொதுமக்கள் போராட்டம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். எவ்வாறு அநீதியான ஆட்சிக்கு எதிராக அறகலைய போராட்டத்தை ஆரம்பித்தோமோ அப்படியே அந்த நாளில்தான் நம் நாடு உண்மையாக விடுதலை பெறும். அந்த நாளில்தான் நம் குழந்தைகள் பாதுகாப்பான சூரியனை பார்க்க முடியும். போதைப் பொருள் அரக்கனுக்கு மரண தண்டனை உரித்தாகட்டும். மறைக்கரங்கள் வெளிச்சத்துக்கு வரட்டும். நம் நாட்டுக்கான உண்மையான விடுதலை கிடைக்கட்டும்.